ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ரீடிங் அப்படின்னா, your person's thoughts, feelings and actions தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த ரீடிங் நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் அகெயின் அதே டாப்பிக்கில் வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷன் 1, இது ஆப்ஷன் 2. உங்கள் பர்சனை நினச்சிட்டு அவங்க இப்போ கரண்ட்லி என்ன திங்க் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன. பாஸ் மூடில் இருக்கிற பீப்புள் கூட உங்கள் பர்சனை நினச்சி நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இது என்னென்னா, உங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் அப்படின்னா மட்டும் இந்த ரீடிங் பாருங்கள். ஏன்னா சிங்கிள்ஸ் அப்படின்றது வந்து நான் இங்கே கொண்டு வர விரும்பல. ஓகே, ஓகே. ஃபைல் 1 இந்த ஃபெதர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். their thoughts, feelings and actions தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் பர்சனுடைய தாட்ஸ் உங்கள் மேலே என்ன, ஒரு இந்த சுச்சுவேஷன் மேலே என்னவா இருக்குது. சி, உங்களுக்கும் இவங்க கூடயும் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்கு. அவங்க ஆனாலும் வந்துட்டு அந்த கன்ஃபியூஷன் மோடில் தான் இருக்காங்க. உங்கள் கூட வந்து பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் மோட் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா நான் வந்து இறங்க மாட்டேன், அந்த ஒரு ஸ்டப்பர்னஸ் எனக்கு இங்கே தெரியுது. சி, அடியில் இந்த கார்டு இருக்கு. ஸோ ஸ்டப்பனாக இருக்காங்க. இது அவங்க தாட்ஸ். அவங்க சொன்னது தான் அந்த மாதிரியான ஒரு ஃபேஸில் இப்போ இருக்காங்க. அவங்க என்ன உங்ககிட்ட சொன்னாங்க ஏதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆர் நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்கன்னு கூட அவங்க நினைக்கலாம். இங்கே ஒரு விமன் எனர்ஜி, அவங்க தான் அந்த பவரில் இருக்காங்க. நான் சொன்னது தான், நான் முடிவு பண்ணது தான். இன்கேஸ் நீங்கள் தான் பொண்ணு ஒரு பர்சனை நினச்சி பார்க்குறீங்கன்னா அந்த பர்சன் உங்களை இப்படி தான் நினைக்கிறாங்க. இவ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்கி வரமாட்டா, இப்போ நான் வந்து பேசினாலும் ஆர்கியூமெண்ட்டில் தான் முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தாட்லேயே இருக்குது. இல்லை பார்க்குறது ஒரு மேன், ஒரு உமனை நினச்சி பார்க்குறீங்கன்னா அவங்களும் ஸ்டப்பனாக இருக்காங்க, பேசினாலும் கண்டிப்பாக சண்டை தான் வரும் அப்படின்றது தெரியுது. இதில் அவங்க பேசணும்னு இருக்காங்க. அவங்க பேசினாலும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி அவங்க பேசுகிற அந்த தாட்ஸில் இப்போதைக்கு இல்லை. ஆனால் அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க. நான் பேசுவேன், ஆனால் வந்து நான் சண்டை தான் போடுவேன், நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் இறங்கி வர மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருக்காங்க இப்போது. மேபி ரீசெண்டாக தான் இந்த ஒரு ஃபைட்ஸ் நடந்திருக்கோ என்னமோ. பாதி பேருக்கு இங்கே ரீசெண்டான ஃபைட் நடந்திருக்கு. அதனால் இப்போ கரண்ட்லி நீங்கள் பார்க்குறப்ப அவங்க அந்த ஆங்கிரி மூடில் தான் இருக்காங்க. அவங்க இப்போ டக்குன்னு வர ரெடியாக இல்லை தாட் வைஸ்.
ஓகே, ஃபீலிங்ஸ். அவங்க மேல அவங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ், என்ன ஃபீல் பண்றாங்க கரண்ட்லி. ஓகே, Queen of Wands. See, Queen. Oh my God. Queen of Swords, Wands இருக்கு, Pentacles, Empress. Oh my God. இன்னும் என்ன, கப்ஸ் தான் வரல. Magician. Okay. Knight of Pentacles. அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. இங்க எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒன்று தோணுது. அது என்னன்னா, இங்க இந்த பர்சன் கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்காங்களோ, பிகாஸ் அடியில டெவில் கார்டு. அவங்களுடைய ஓன் நீட்ஸ்க்காக இருக்காங்க. இங்க டோட்டலா எமோஷன்ஸ் இல்லை. வாண்ட்ஸ் இருக்கு, பென்டக்கிள்ஸ் இருக்கு, கப்ஸ் எனர்ஜியே காணும். ஃபீலிங்ஸ்ன்றது இங்க மிஸ் அவுட் ஆகுது. டெவில் இருக்கு. அவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ணி அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு ஃபீலிங்ஸ் படி. இங்க இந்த பைல் சூஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அப்படிதான் இருக்கு. ஒரு மேனை பத்தி கேக்குறீங்கன்னா உங்ககிட்ட இருந்து எப்படி அவங்க வழிக்கு என்னெல்லாம் செஞ்சுக்க முடியும், அந்த லாபத்தை மட்டும்தான் பாக்குறாங்க. ஃபீலிங்ஸ்ல இங்க எமோஷன்ஸ் வந்து ரொம்ப இல்லை. ஏன்னா டெவில் இருக்கு. இதுவுமே அப்படிதான் இருக்கு. ஸ்டபர்ன், மேனிப்புலேஷன். எந்த காய நகர்த்தினா எனக்கு வேண்டிய இது நடக்கும், அந்த மாதிரி. நான் எப்படி மூவ் பண்ணா இவங்க என் வழிக்கு வருவாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. ஓவரா உங்க மேல பொசசிவ் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு. டூ மச்சா எப்படி டாக்ஸிக்கா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நினைப்பாங்க. உங்களை பொதுவா ஒரு வார்த்தையில அதாவது ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா அவங்க வந்து உங்க வழி வளர்றேன் நானு. மேபி அவங்களும் இப்படிதான் இருக்காங்க. அவங்க எனர்ஜியை ரீட் பண்ணும் போதே டூ சைட்ஸ். இங்க எப்படி ரெண்டு ராணி, ரெண்டு சைட்ஸ், இங்க ரெண்டு சைட்ஸ். ஆளாளுக்கு இங்க திரும்பிதான் இருக்காங்க, இங்க திரும்பி இருக்காங்க. ஒரு டைம் இப்படின்றாங்க, அடுத்த டைமே வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க எனர்ஜி இங்க கிடைக்கும் போது அந்த ஸ்டப்பர்னஸ் இருக்கு. எமோஷனலே தெரியல, எனக்கு அந்த வைபே வரல. அதுக்கேத்த மாதிரி அவங்களும் அவங்களோட இடத்த விட்டு தர ரெடியா இல்லை. அவங்க சொல்றது நீங்க செய்யணும், அப்படிதான் அவங்க இருக்காங்க. அப்படிதான் அவங்க ஃபீலும் பண்றாங்க. நான் சொல்றது நீ நடந்துப்பியா, அதை மாத்திப்பியா, உனக்காக நான் இறங்க மாட்டேன், ஆனா நீ இறங்கி போகணும். இந்த வைப் தான் எனக்கு ரொம்பவே வருது. சம்டைம்ஸ் பாசமா பேசுவாங்க, ஆனா அது உண்மையான பாசமா இருக்காது. சாரி டு சே திஸ். ஏன்னா உங்களை எப்படி கவுக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். உங்க வீக்னஸ் அவங்களுக்கு தெரியுது, அதை வச்சு உங்களை கவுத்துருவாங்க.
நல்ல காட்சி இருந்தாலும் எனக்கு அந்த ஃபீலே வரல, எமோஷன்ஸே வரல இங்க. சாரி டு சே திஸ், பட் எமோஷன்ஸே வரல. சி 4 of Cups. மூன் டவர். கன்ஃபியூஷன் மோட் தான், கன்ஃபியூஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபியூஷன், ஜக்லிங். அவங்கள இப்போ நீங்க டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா அவங்க வழிக்கு நீங்க ஒத்து வரல. அதனால என்னத்தையோ எண்ட் பண்ணிட்டு அவங்க போயிருக்காங்க. ஒரு பெரிய சண்டை வெடிச்சிருக்கு. காச்சு மூச்சுன்னு கத்தி சண்டை போட்டு போயிருக்காங்க. ரொம்பவே எனக்கு விமெனோட எனர்ஜி ரொம்பவே வருது. இவங்க ஸ்டப்பர்ன் வந்து எனக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக வருது அப்படின்னா அது என் ஃபீலிங்ஸ் என்னால் சொல்ல தான் முடியும். ஓகே, அவங்க ஆக்ஷன்ஸ் என்ன இருக்கும் அட்லீஸ்ட் அதுவாது பார்ப்போம். ஃபீலிங்ஸ் வந்து அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணி உங்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க வைக்க தான் அவங்க ட்ரை பண்ணுறது. அவங்களோட ஆக்சுவல் ஃபீலிங்ஸுமே அதுவாக தான் இருக்குது. ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா 8 of Swords. Oh my god. கைஸ், ஆக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது. இங்கே இந்த பர்சன் வந்து இன்டென்ஷன் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. சத்தியமாக நல்லா இல்லை, இன்டென்ஷன் நல்லா இல்லை. அப்படியே அவங்க உங்கள் லைஃப்பில் வந்தாலும் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் வரும், உங்களுக்கு தான் ஹர்ட் ஆகும். உங்களை ஹர்ட் பண்ணி அவங்க உங்களை ஜெயிச்சுட்டு போகிற அந்த ஒரு மோடில் மட்டும்தான் இருக்காங்க. காம்படிட்டிவாக தான் போகுது இங்கே, நீயா நானா அந்த மாதிரி. அவங்க உங்களை விட்டு போகிறாங்க, உங்ககிட்ட பேசி ஒரு எண்டு பண்ணிட்டு போகணும். அவர் ஆல்ரெடி இது நடந்திருக்கு, எண்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்கன்னா அவங்க வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்டென்ஷன் இப்படி தான் இருக்குது, இப்போ வரைக்குமும் அப்படி தான் இருக்குது. வந்தாலும் சண்டை போட்டு என் பக்கமே வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறாங்க. இங்கே யார் என்ன தப்பு அப்படின்றது இல்லை, இது கரண்ட் எனர்ஜிஸ் வந்து அவங்க இப்போதைக்கு உங்களுக்காக இறங்கி வர ரெடியாகவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாப்டர் அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலையோ, அவங்கள நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலை போல், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால் அவங்க இப்படி ஒரு முடிவில் இருக்காங்க. கேர்ள்
எவ்வளோ இங்கே விமன் எனர்ஜி கரெக்டாக கேர்ள் ஃபைட் ஃபைல் சர்வீஸ். இது ஒரு ஐடியா. இம்பர்சனேட்டிங் கிட்ட மெசேஜ் வருது. காமிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. டீலர் ரிஜெக்டட் இருக்கு. சரி guys, இங்கே நான் சொன்னதே தான், உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆர் அவங்க லைஃப்பில் உங்களை வந்து இனி வர வைக்க அவங்க தயாராக இல்லை கரண்ட்லி. இப்போது கேர்ள் ஃபைட் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம அதை பார்த்துட்டோம். அதே மெசேஜ் ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபிசிக்கல் ஃபைட், அட் வார், காம்படிட்டிங். அதை தான் நான் வந்து சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருப்பேன். உங்களை ரொம்ப காம்படிஷனை தான் பார்க்குறாங்க. அவங்க வந்தாலும் ஒரு ஃபைட் மோடில் வந்துட்டு அந்த ஆர்கியூமெண்ட்டை அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டும் போவாங்க. இவங்க வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு காமிக் லெசன் தான். அவங்கள வந்து ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவங்க இன்டென்ஷன் வந்து பியூராக இல்லை. உங்களை வச்சு என்ன கெயின் பண்ணலான்றது மட்டும் தான் நினச்சிருக்காங்க. கான்ட் ஃபுல்லி ட்ரஸ்ட் தெம். டென்ஷன், சீக்ரெட் காம்படிஷன். இங்கேயும் காம்படிஷன். நானும் சொல்லியிருக்கேன் காம்படிஷன். கீப் யோர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் அண்ட் யோர் எனிமீஸ் க்ளோசர். அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஃபைல் சர்வீஸ். Kids at risk of being taken or is about to. Reporting something, neglect, abuse. ஸோ இங்கே வந்து உங்களை பார்த்துக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு உங்களை ஒழுங்காகவும் ட்ரீட் பண்ணல, அப்யூஸ் பண்ணுறது. கோ த்ரூ பண்ணவங்களுக்கு தெரியும் உங்களை அவங்க எப்படி பண்ணாங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ணாங்களா அப்படின்றது. And creativity steals your ideas, copies your work, duplicates, feeds off you. நான் என்ன சொன்னேன்? அவங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க. உங்களை எந்த காய் நகர்த்துனா நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்வீங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு லாபத்தை எதிர்பார்த்துருக்காங்க நான் சொன்னேன். உங்ககிட்ட இருந்து ஐடியாஸை காப்பி பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட என்னெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, டாக்டிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நைஸாக நவிட்டாங்க. சத்தியமாக இது உங்கள் பையிலே கிடையாது. இந்த மாதிரி எனக்கு இல்லவே இல்லைன்னா ப்ளீஸ் இது உங்கள் பையில இல்லை. இது யாருக்கோ அவங்க கேட்டே ஆகணும் இந்த மெசேஜ். இது அவங்களுக்காக. சரிங்களா? இங்கேயும் டபுளாக வந்திருக்கு. இம்பர்சனேட்டிங். இங்கே பார்த்ததே தான். வாண்ட்ஸ் டு பி யூ. உங்களை மாதிரியே இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஆக்ட் பண்ணி அவங்களே உங்களை மாதிரி காமிச்சிக்க ட்ரை பண்ணுவாங்க, காப்பி பண்ணுவாங்க. ஒரு சில விஷயம் உங்களை மாதிரியே காப்பி பண்ணி பார்த்துருக்கீங்களா? இது ரிலேஷன்ஷிப்பா இல்லை காம்படிஷனா? காம்படிஷன். நீயா நானா? நான் ஆல்ரெடி ஒரு வார்த்தை சொல்லிப்பேன், நீயா இல்லை நானா. இந்த மாதிரி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பே ஒரு ஃபைட் மூட்லேயே போயிருக்கு. இங்கே நீ இது பண்ணுவியா, நான் உனக்கு மேலே இவ்வளோ பண்ணுவேன், அந்த மாதிரி. இங்கே எமோஷன்ஸே தெரியல நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி எமோஷன்ஸே சுத்தமாக இல்லை. இதுதான் guys அவங்களுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். உங்களுக்கு ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் எடுக்கணுமா வேணாமா அப்படின்றதே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இதுலேயே கிளியர் மெசேஜஸ் வந்துச்சு. பட் டோன்ட் வரி, உங்களுக்கான ஒரு ட்ரூ லவ் பர்சன் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இதுக்கே ஹோப் இல்லாமல் நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க.
ட்ரூ லவ் கண்டிப்பா வரும். ஸோ டோன்ட் வரி. ஓ மை காட், இதை எடுக்க வந்தா இவ்வளோ கார்டு வருது. Pay attention to red flags. மேபி இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். இதில் நான் என்ன சொல்ல இருக்கு, உங்களுக்கு ட்ரூ லவ் கண்டிப்பாக வரும். அது வரத்துக்கு நீங்கள் இந்த பர்சனை உங்கள் லைஃப்பை விட்டு தூக்கணும். லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூ. allow the situation to unfold naturally. இந்த கனெக்ஷனை நீங்கள் கீப் அப் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் மட்டும் தான் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க போல். இந்த கனெக்ஷனை திரும்ப நம்ம கூடயே இழுத்து இழுத்து வைக்க ட்ரை பண்ணி போராடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் வேண்டாம், ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க அந்த ஒரு டெசிஷன்ல இல்லை அப்படின்றப்போ அதை நீங்கள் ஏன் ரொம்ப ட்ரை பண்ணணும்? சுச்சுவேஷன் அப்படியே விட்டுருங்க. அப்படியே போகணுன்னா அது அப்படியே போட்டோம். உங்களுக்கானது உங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்கும், உங்களை விட்டு போகாது. இது ஃபுல்லாக ரெட் ஃப்ளாக். பே அட்டென்ஷன் டு த ரெட் ஃப்ளாக்ஸ். த சைன்ஸ் ஆர் காஷனிங் யூ. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்போ வைண்ட் அப் பண்ணி முடிக்கிறீங்களோ உங்களுக்கு ட்ரூ லவ் கன்ஃபார்ம் வரும். வராமலாம் இல்லை, கண்டிப்பாக வரும். இதுவே உங்கள் ட்ரூ லவ்வாக இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு கேரக்டரே, அந்த ட்ரெய்ட்ஸே வந்திருக்க கூடாது மெசேஜில். நீங்கள் இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணியிருக்கவும் அவசியம் இல்லை. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால் வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஃபைட்ஸ், ட்ரூ லவ் இருந்திருக்கு அப்படின்னா நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஆனால் இன்டென்ஷனும் ஃபீலிங்கும் வந்து ட்ரூவாக இருந்திருக்கணும். தாட்ஸ் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனால் ஃபீலிங்ஸ் இன்டென்ஷன் வந்து நல்ல விதமாக இருந்திருக்கணும். ஆனால் இங்கே அந்த ஃபீலிங்ஸே டெவில் தான் வந்திருக்கு. ஸோ அவங்க ஆக்ஷன்ஸும் வந்து சரியா இல்லை. காம்படிஷன் சொல்லியிருந்தேன், அவங்க உங்களை காம்படிட்டிவ் பர்சனாக தான் பார்க்குறாங்க. லவ்வராக இப்போ வர பார்க்கல. நீங்கள் லவ் பண்ணது உண்மைதான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஏமாற்றம் தான் இது உங்களுக்கு. பட் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ உங்களோட கமெண்ட்ஸை தாராளமாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் ஏதாவது ஒரு ஹாப்பி ரீடிங் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் நிறைய பேர் நிறைய விஷயத்தில் ட்ரூவாகவே இருக்கிறது இல்லை. ட்ரூவாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. வாட் டு டூ? பட் அது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் தெரியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொன்ன 2 கார்டு பறந்து வந்து விழுது. காய்ஸ் 2 கார்டு விழுந்தது லைவா. இதை ரெண்டுமே நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரீடிங் ரெக்கார்ட் பண்ணேன், அதில் வந்த அதே பீப்புள் இதை பார்க்குறீங்களோ என்னமோ இருக்கலாம். மேபி அதே மெசேஜ். டைம் டு கோ, நோட்டீஸ் த சைன்ஸ். அங்கேயும் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸில் பே அட்டென்ஷன் டு த ரெட் ஃப்ளாக்ஸ் வந்தது, இங்கேயும் நோட்டீஸ் த சைன்ஸ் வருது. சரி, உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணுன்றது. தப்பாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கணுன்ட்டு ட்ரை பண்ணவே வேண்டாம். நீங்கள் பிடிச்சி வைக்க வைக்க அது உங்களை ஹர்ட் பண்ணிவிட்டு உங்களை விட்டு போயிட்டே தான் இருக்கும்.
ஸோ டைம் டு கோ. ஓகே, இப்போ நம்ம ஃபைல் 2 போவோம். எனக்கு அதில் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இது நிறைய பேர் வந்து கேட்க தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் இது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். எனக்கே வைப்பு சேடாக ஆயிடுச்சு, அதனால தான் நான் அப்படியே ரொம்ப ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஆப்ஷன் 2 போகிறோம். ஓகே, இந்த ஃபெதர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். அட்லீஸ்ட் உங்கள் பர்சன் உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், என்ன ஆக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ஆர் இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். What are your person's thoughts about you? Oh my god, thought சூப்பராக இருக்கு. அட்லீஸ்ட் இந்த பைல் உங்கள் பர்சன் தாட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்க வந்து உங்களோட ஒரு ஸ்டேபிள் லைஃப் கொண்டு போகணும், உங்கள் கூட இருக்கிற அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமான ஒரு முடிவில் இருக்காங்க. கையில் இப்போ சுத்தமாக காசே இல்லாட்டியும் உங்கள் கூட ஒழுங்காக வாழணுன்றதுக்காக அவங்க ரொம்பவே திங்க் பண்ணி பிளான்லாம் போட்டாங்க, அதாவது ஃப்யூச்சர் பிளான்லாம் போட்டுட்டாங்க. கண்டிப்பாக உங்களை விடுறதுக்கு அவங்க ரெடியாகவே இல்லை, மைண்ட் வைஸும் சரி மனசில் எப்படி ஃபீலிங்ஸ் பார்ப்போம். இதுவே சூப்பராக இருக்குன்னா கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் நல்லாயிருக்கும், அதில் ஆட்சேபணமே இல்லை. சி, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஃபீலிங்ஸ், இங்கே நைட், இங்கே கிங், ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இருக்கு உங்கள் மேலே. தே ஆர் லவ்விங் யூ. வாவ், குயின் ஆஃப் கப்ஸ், அடியில் கிங். காய்ஸ், அப்பா அடி, இந்த ஒரு பைலு ஹாப்பியாக இருக்குது. கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ரீடிங்ஸ், நிறைய ஒரு லோ வைப்ரேஷன் தான் எனக்கு அப்படியே இருந்தது. இப்போ கொஞ்சமாச்சும் ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி, விச் இஸ் உங்கள் பர்சன் உங்களை பற்றி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி, இங்கே 2 பேர் பார்த்துட்ருக்காங்க. தே லவ் யூ ஸோ மச். ரொம்ப ஸ்டேபிளான லவ் இருக்குது. தே ஸ்டில் லவ் யூ. உங்கள் கூட லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு டவுட்லாம் தேவையில்லை, இருக்காங்க. ஆக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தா கல்யாணம். வாவ் 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 வாவ், என்னோட வாவ் அப்படியே வந்துட்டு சி, அவங்க காசு இப்போ ஃபினான்ஷியலி கொஞ்சம் டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு உங்கள் பர்சன். அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு லவ் எல்லாம் இருக்குது, எப்படியாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணி, அதாவது கல்யாணம் பண்ணி நான் நல்லா வாழ்ந்து உன்னை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மூட்டை குறிக்கோளோட இருக்காங்க. ஒரு இல்லை இன்டென்ஷனும் கிடையாது, பியோர் லவ், ஸ்டேபிள் லவ். இது வந்து சில பீப்புள் லவ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுடைய பர்சனல் கெரியர் க்ரோத் எல்லாம் வந்துட்டு டீலில் விட்டுருவாங்க. லவ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் லைஃப்பை டீலில் விட்டுருவாங்க. இங்கே அப்படி கிடையாது, ரெண்டுமே
திஸ் பர்சன் இஸ் ஃபோக்கஸிங். ஏன்னா நீங்க நல்லபடியா உங்களை வச்சு பார்த்துக்கணுன்றதுக்காக தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் உங்களை மேரி பண்றதுக்கு. அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்காக. அவங்க கெரியர்ல ஸ்டேபிள் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருக்காங்க. எவ்வளோ தடை வந்தாலும் அதை ஃபைட் பண்ணிட்டு வர he or she is ready. சி, யார் தடுத்தாலும் அவனை நான் 2 துண்டா நான் வெட்டிடுவேன்ற மாதிரியான ஒரு வைப்ல இருக்க உங்களுக்காக என்ன வேணா அவங்க பண்ண ரெடி. ஃபேமிலி கிட்ட ஃபேமிலி அவங்க தடுத்தாலும் அவங்க ஃபைட் பண்ணிட்டு உங்களை வந்து மேரேஜ் பண்ண ரெடியா இருக்காங்க. வரி பண்ணவே வேணாம், நீங்க சூப்பரா இருக்கு. இந்த ரீடிங் ஷார்ட்டா முடிஞ்சிரும் போல. ஏன்னா பைல் 1 வந்து ரொம்பவே பாவமா இருந்தது. நானே ஒரு நிமிஷம் வந்து டவுனா ஃபீல் பண்ணிட்டேன். இங்க ஆல் குட், எல்லாமே குட், நல்லா இருக்கு. அவங்க இன்டென்ஷன் நல்லா இருக்கு. நல்ல பர்சன் இங்க. சரி, அவங்க ஆக்ஷன்ஸும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், ஸ்டேபிளா போகணும் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் கண்டிப்பா அவங்க வருவாங்க. நீங்க நினைச்ச அந்த பர்சன் ஒரு கல்யாணம் ஆகிதான் இருக்கீங்க அப்படின்னா உங்க லைஃபை இன்னொரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஓகே, 100 மார்க்ஸ் இந்த பைலுக்கு. ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல இருக்கு பார்ப்போம். என்கேஜ்மெண்ட் கைஸ், இங்கேயும் என்கேஜ்மெண்ட் தான். மேரேஜ் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்கேஜ்மெண்ட். சம்திங் ஒரு ஸ்டெப் எடுக்க போகுது இந்த ரிலேஷன்ஷிப். அதுக்காக திஸ் பர்சன் இஸ் ஒர்க்கிங் உங்க கூட. வாவ், ட்ரஸ்ட் அடியில ஃப்ளர்ட் இருக்கு. ட்ரஸ்டபிள் பர்சன். அப்படியே ஆப்போசிட் பைல் வனுக்கு, அப்படியே ஆப்போசிட் இது. இந்த பர்சனை நீங்க ட்ரஸ்ட் பண்ணலாம். மறந்து போய் கூட இந்த பர்சனை வந்து சந்தேகப்படவே கூடாது. அப்படி உங்களை பீட்ரே பண்ண பர்சனை தான் நினைச்சு வந்து பார்த்துருக்கீங்கன்னா சத்தியமா இது உங்க பையில கிடையாது. ஏன்னா நான் இந்த ரீடிங்க்கு வந்து நான் 2 பைல் தான் வச்சிருக்கேன். ஸோ சில பேருக்கு இது ரெசனேட் ஆகும், ஆகாமலே போகும். இது யாருக்கோ ரொம்ப தெரியணும் அப்படின்ற ஒரு சில பீப்புளுக்கு இருக்குமே, லைஃப்ல எனக்கு இந்த பதில் எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நான் இப்போ ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன், ஒரு நீடோட வந்திருப்பாங்க. எல்லாருமே நீடோட தான் வந்திருப்போம். ஸோ இது எல்லாருக்குமே அமையுமா? என்கிட்ட இப்போ 2 லட்டு தான் இருக்கு. ஆனா பசியோட கோடி பேர் வந்து பாக்குறீங்கன்னா 2 லட்டுவை எல்லாருக்குமே அது பத்துமா? 2 லட்டுன்றது நான் இந்த 2 பையில சொல்றேன். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஓகே, அட்வைஸ் ஏதாவது இருக்கா? இனி அட்வைஸ். Angel message. Be honest with yourself and அடியில Cupid, law of attraction, blessings. வாவ், இது ரொம்ப சூப்பர் பைல் கைஸ். நீங்க வந்து டவுட்ஃபுல்லோட வந்திருக்கீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இவங்களோட மேரேஜும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு மேரீட் லைஃப்ல இருக்கீங்கன்னா இந்த பர்சன் உங்களை ஏமாத்திட்டுலாம் போக மாட்டாங்க.
ரொம்பவே உங்களோட லவ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பர்சனோட. அவங்க கரண்ட்லி இப்போ அதான் ஃபீல். உங்க மேல என்ன ஆர்கியூமெண்ட் வந்தாலும் அவங்க ஆர்கியூமெண்ட் பத்தியே அவங்க நினைக்கல. சண்டையே நினைக்கல. சண்டை போட்டா போடு, எனக்கு உன்னை பிடிக்கும், நான் நம்ம லைஃப்பை பார்த்துட்டு நான் அதுக்கு என்ன பண்ணுமோ நான் அதுக்காக தான் நான் வேலை பண்ணிட்டு நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஓகே, டூ குட். பாயல் டூ, இந்த ரீடிங் எனக்கே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இது உங்களோட ரெஸ்னேட் ஆகுதா, உங்கள் பர்சன் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்றது. ஓகே, வேற ஒரு ரீடிங்கில் திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye.